திமுக அதிமுக மோடி தலைமையில் வந்தா 50 விழுக்காடு வாக்குக்கு மேல எடுத்து ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாலின் வந்து கோவப்பட்டா தாங்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. எடப்பாடி இருக்கும்போது இவரை தூக்கி பிடிக்க காரணம் என்ன? அப்ப இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? அதிமுக நிறைவேற எடுத்த விஜயை தோக்கடிக்கணும்னா மோடி தலைமையில திமுகவும் அதிமுக வந்துதான் தீரணும். இப்போ செல்வாக்கு பெற்றிருந்தாலும் விஜய் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வந்த IUML, விசிக, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இவங்களோட ஆதரவுனால தான் ஆட்சி அமைச்சிருக்காரு. இப்போ இவங்க ஒரு பக்கம் இல்ல இவங்களுடைய நிலைப்பாடு வந்து எங்களுக்கு சரியில்லை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதிகாரத்தோட நின்றுடுவாங்க. விஜய் கூட தான் நிற்பாங்க. சும்மா என்னத்தையும் பேசுவாங்க. 90% விஜய் கூட தான் நிற்பாங்க. ஸ்டாலின் அதெல்லாம் இந்த பொம்மாத்து வேலை, இந்த கதை காதுல பூ சுத்துறது, இந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதெல்லாம் ஸ்டாலின் ஏமாற மாட்டார். ஸ்டாலின் என்ன, நீங்க ஒரு இடத்தேர்தல வாங்கன்னு சேலஞ்சு பண்ணதும் உடனே போய் நிக்கவா போயிறாரு. நான் கூட தான் சொன்னேன் விஜய விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நின்னுங்க, விக்கிரவாண்டி கிழக்கு வீரர்களுக்கு நிற்கணும்னு சொல்லும் போது என்ன ஒரு நிக்கவா செய்தாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் போட்டியிட போறதா ஒரு தகவல் வருது. அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா தொகுதியிலும் நிற்போம், 50% நான் நிற்பேன்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். விஜய் வர்சஸ் சீமான்னு களத்தை செட் பண்ணி தான் அதுல வெற்றி பெற முடியும்னு அவர் களத்துல இறங்குறாரு. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026. விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள். ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அப்ப திமுக மோடியோட கூட்டணி வச்சாங்கன்னா மோடி அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, திமுகவும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா திமுக அதிமுக மோடி தலைமையில வந்தா 50 விழுக்காடு வாக்குக்கு மேல எடுத்து ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. இந்திரா காந்தி தலைமைக்கு இது தத்திராத்திய கோத்திர கவுல் பிராமணர் இந்திரா காந்தி தலைமைக்கு 71 கிடைச்சது மாதிரி, தத்திரிய கோத்திர கவுல் பிராமணர் காஷ்மீரி பண்டிட் பிராமணர் இந்திரா காந்தி தலைமைக்கு 77 கிடைச்சது மாதிரி, 80 கிடைச்சது மாதிரி, 84 ராஜீவ்காந்தி தலைமை கிடைச்சது மாதிரி, 50 விழுக்காடு வாக்குக்கு மேல ஒரு நீச், இழிவானவர், இழிவான தொழில் செய்தவர்னு கொடுமையா விமர்சிக்கப்பட்ட ஒரு நாணயத்தின் மறுபக்கமான கலைஞர் மோடின்னு இருக்கக்கூடிய மோடி தலைமைக்கும் எடப்பாடி, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த எடப்பாடி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஸ்டாலின், திமுக அதிமுக தமிழ்நாட்டில் மோடி பிரதமர் ஒரு வாக்கு வலிமை உருவான பிறகு நின்னா 50 விழுக்காடுக்கு மேல வாக்குதல் பெற்று 40 சீட்டையும் ஸ்வீப் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்னொரு பக்கம் அதிமுக திமுக இவங்க எல்லாரும் ஒரே அணியில இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப திமுக வந்தாதான் அந்த அணிக்கு பலம் இருக்குமா? இன்னொரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டாலின் வந்து கோவப்பட்டா தாங்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. எடப்பாடி இருக்கும்போது இவரை தூக்கி பிடிக்க காரணம் என்ன? அப்ப இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? யதார்த்த உண்மை ஐயா சகோதரர் திருமாவளவர்களே, தமிழக அளவுல 35 விழுக்காடு காசு கொடுக்காம விஜய் வந்துட்டாரா இல்லையா? 214 காசு கொடுத்துருக்கலாம், 1-2 இடத்துல ஒரு 4-5 தொகுதியில் கொடுத்துருக்கலாம். 230 தொகுதியில் காசு கொடுக்காம வந்துட்டாரா இல்லையா? 35 காசு கொடுக்காமலே 35 அதிகார பலம் வந்துட்டா இல்லையா? நீங்க 6 பேர் கியூ கட்டி அவர்கிட்ட போயிட்டீங்க. நீங்க எல்லாம் சீரோவா? திருமாவளவன் சீரோவா? நான் அப்படி சொல்லலையே. திருமாவளவனுக்கு ஸ்டாலின் தானே 2வதுங்கிறேன், விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலையும். அவன் திருமாவளவனுக்கு வாக்கு பலம் இருக்குது இல்லை. காங்கிரஸ் என்ன சுத்தமா சீரோவா? ராகுல் பிரதமருங்கிறதுக்கு அந்த குடும்பத்துக்கு இன்னும் வரை வாக்கு வலிமை போகலையே. அடிச்சிடலாம் இந்த தடவை நினைக்கிறேன். இந்த தடவை மோடியை வச்சு அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மோடி தான் அந்த குடும்பத்தை இந்தியாவில் உண்டு இல்லைன்னு பண்ணின ஆளு. மொரார்ஜியோ வாஜ்பாயோ அல்ல. மோடி பண்ணிடுவாரு தமிழ்நாட்டிலேன்னு நான் நம்புறேன். எனிவே இப்போ இருக்குதா இல்லையா? ராகுல் காந்தி தரப்புக்கு இருக்குது, கடைசியாக வரை இருக்குது. தென் மதிமுகவுக்கு, CPM CPIக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு, இவங்க இந்த கூட்டணியே வந்த பிறகு ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்ட முஸ்லீம் போடுவாப்பு இல்லையா? ராகுல் பிரதமர், IUMLக்கு ஷாஜகானுக்கு மந்திரி பதவி, ஹாய்தமில்லத் சாஹிப் செய்யாத சாதனையை நவாஸ் கனியும் காதர் மைதீன் அவங்க செய்தாச்சு. அப்போ 35ங்கிறது எவ்வளவுக்குள்ள போகும்? இதை
27 விழுக்காடு இருக்கக்கூடிய எடப்பாடி தனிச்சு நின்று தோக்கடிச்சிட முடியுமா? அதாவது மோடி அன்புமணி எல்லாம் சேர்ந்து இதை திருமாவளவன் இவங்கெல்லாம் போன பிறகு சுமார் 25 விழுக்காடு ஓட 2வது இடத்துல இருக்கக்கூடிய கட்சியில் ரீதியா, அணியா இல்லை, அணியா என்டிஏ தான் 2வது, அணியா என்டிஏ தான் 2வது. இதெல்லாம் திருமாவளவன் பேச மாட்டாரு. சரி, தலைவர்கள் அவங்க சாதகமானதான் பேசுவாங்க, தப்பு இல்லை. அந்த ஸ்டாலின் எப்படி தோக்கடிச்சு விடுவாரு? இப்போ உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். விஜய் பணம் கொடுக்காம 35 வந்துட்டாருங்கிறேன், அதிகாரம் விஜய்கிட்ட வந்துட்டுங்கிறேன். அதிமுகவில் செல்வாக்குள்ள எஸ்கி சுப்பையா, இவர் விராலிமலை விஜயபாஸ்கர் போன்றவங்களாம் வந்துட்டாங்கிறேன். எல்லா அதிமுகங்களும் அங்கங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் 35 வந்து 40க்கு மேலே பெய்யாச்சு. அதை எப்படி ஸ்டாலின் தோக்கடிச்சு விடுவாரு? அதை எப்படி எடப்பாடி தோக்கடிச்சு விடுவாரு? எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு இந்திரா காந்தி கலைஞர் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அவங்க துணைவியார் ராஜாத்தி அம்மா, அது கலைஞர் பயங்கரமாக எழுதுவார். அதெல்லாம் அவங்க ஏன் கூட்டணி சேர்ந்து ஜெயிக்கலையா? விஜய் தானே அர்த்தமேட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்காரு. விஜய் தனித்தனியாக எப்படி அதிமுக மோடியும் தனியாக ஸ்டாலினும் தனித்தனியாக அப்படி எதிர்கொண்டு விட முடியும்? விஜய் என்ன பலகீனமாட்டா இருக்காரு? 35 எடுத்துட்டாரு எடுத்த எடுப்பிலே. அப்போ அந்த பெரிய சக்தியான கூட்டணி பலத்தை கூட்டி அதிமுக நிறைவேற எடுத்த விஜயை தோக்கடிக்கணும்னா மோடி தலைமையில் திமுகவும் அதிமுக வந்து தான் தீரணும். இப்போ செல்வாக்கு பெற்றிருந்தாலும் விஜய் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வந்த IUML, விசிக, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இவங்களோட ஆதரவுனால தான் ஆட்சி அமைச்சிருக்காரு. இப்போ இவங்க ஒரு பக்கம் இல்ல, இவங்களுடைய நிலைப்பாடு வந்து எங்களுக்கு சரியில்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதிகாரத்தோட நின்றுடுவாங்க, விஜய் கூட தான் நிற்பாங்க. சும்மா என்னத்தையும் பேசுவாங்க. 90% விஜயோட தான் இருப்பாங்க. ஸ்டாலின் அதெல்லாம் இந்த பொம்மாத்து வேலை, இந்த கதை காதுல பூ சுத்துறது, இந்த முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதெல்லாம் ஸ்டாலின் ஏமாற மாட்டார். போக அவங்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியும் ஸ்டாலினுக்கு இவங்க ராகுல் பிரதமர்னு விஜய் கூட தான் இருப்பாங்கன்னு தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் போக, திருமாவளவன் இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. சமூக நீதித்துறைன்னு சொல்லி ஆதி திராவிட நலத்துறையை பேர் மாற்றி வச்சிருக்கீங்க, அந்த பேரை மறுபடியும் மாற்றித்தாங்க, அதாவது ஆதி திராவிட நலத்துறைன்னு இருந்தது அப்படியே இருக்கட்டும்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த பெயர் மாற்றம் தேவையா? இதுல என்ன முரண்பாடு இருக்கு? ஆதி திராவிடர், பறையர், சாம்பவர் இவங்கெல்லாம் ஒருதாய் மக்கள். அட்டவணை பிரிவில் அந்த சமூகம் தான் பெருத்த சமூகம். பெருந்தலைவர் காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி. காங்கிரஸுங்கிற இதில் அன்னைக்கு வந்து அர்ஜுன நலத்துறைன்னு தான் இருந்தது. அப்போ அர்ஜுனங்கிறது அகில இந்தியா காந்தி கொடுத்த பேர். அதையே மாயாவதி அம்மையார் ஏசுறாங்க. நாங்கள்லாம் அர்ஜுனுக்கு சமம்னா நீங்கள் சாத்தானுக்க பிள்ளைங்களான்னு மாயாவதி அம்மையார் கேட்டாங்க. எங்களை அர்ஜுன் பிள்ளைன்னு சொன்னால் நீ எல்லாம் சாத்தானுக்க பிள்ளையான்னு கேட்டாங்க அந்த அம்மையார். ஸோ அந்த பருவகால பேருக்கு வந்து பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே திராவிட இயக்க தலைவர் யாருன்னு சொல்லும்போது நான் தான் பெரிய திராவிட இயக்க தலைவர், எம்ஜிஆர் ஒட்டு காங்கிரஸ்ன்னு கலைஞர் வந்து எம்ஜிஆரை சொல்கிறாரு. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் அரசியல் போட்டி நடக்குது. அப்போ டக்குன்னு எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் என்ன பெரிய திராவிடம், நான் தான் உங்களோட பெரிய திராவிடம்னு அன்னைக்குள்ள அந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கான துறையை ஆதி திராவிடர் நலத்துறைன்னு மாற்றிட்டார். அதுக்கு பிறகு அதை மீண்டும் அட்டவணை பிரிவதற்கான மக்கள் தொகைன்னு பேரை மாற்றணும்னு தேவேந்திர குல வேளாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஜாதிக்க பேரை எப்படி வைக்கலான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது அப்படியே போயிட்டு இருந்து இப்போ மும்முனை போட்டி அரசியல் வந்ததும் எந்த அதிகாரி சொன்னாங்களோ என்ன பண்ணாங்களோ அதை வந்து இன்னைக்கு சமநீதித்துறைன்னு மாற்றிட்டாங்க. அப்போ ஆதி திராவிடருங்கிறது அந்த அட்டவணை பிரிவு சகோதரர்களில் ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவு சகோதரர்களின் பெயர். சர்டிஃபிகேட்டில் ஆதி திராவிடர்னு இருக்கு ஒரு சகோதரர்கள். ஸோ அவங்க பேரில் தேவேந்திர குல வேளாளர்களும் அருந்ததியர்களும் பறையர் அவங்களோட உருதாய் மக்கள் தான். பறையர், சாம்பவர் அவங்கெல்லாம் உருதாய் மக்கள் தான். அந்த மக்களும் ஒன்றிணைக்கும் போது நாங்கள் தனித்துவ ஜாதி நெல்லின் மக்கள்னு தேவேந்திர குல வேளாளர் தங்களை வந்து இந்த ஆதி திராவிடங்கிறதுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து போராடிட்டு இருந்தாங்க. அருந்ததியர் சைடில் எனக்கு பெருசாக அதில் மாற்று குரல்கள் இருந்த மாதிரி என் கண்ணுக்கு புண்படலை. இந்த தரப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இது மாற்றப்பட்டிருக்குது. இனிமேல் மீண்டும் அது மாற்றப்படுமா படாதான்னு சொன்னால் அது டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த அரசை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கக்கூடியவர். இந்த பேர் மாற்றத்தை நாங்கள் இவ்வளோ நாள் போராடினது இப்போ பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ அவர் வந்து திரும்ப மீண்டும் அதே பேர் கொண்டு வரணும்னு சொல்வதுக்கு முன்னாடியே டாக்டர் கிருஷ்ணசாமி அதை பாராட்டியிருக்கணும். பட் ஒரு சத்தியம் தொலைக்காட்சியில் ஒருத்தர் கேட்கும்போது எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இதில் ஒரு இடியாப்ப சிக்கல் இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்டேட்டஸ்கோ கொண்டு போனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் மாற்றியாச்சு.
மாற்றிட்டு நீங்கள் நம்ம ஆதி திராவிடன் கொண்டு வரும்போது அதை வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. ஸோ அந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மத்தியில் பலதரப்பட்ட சமூக பிரிவினர் மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே நம்மகிட்ட நட்போலயத்தில் நம்ம கூட வேண்டியவங்க தான். அதில் நம்ம கூடுதல் குறைவு பேசிடக்கூடாது. ஒரு நூல் பிடிச்சி பேச வேண்டிய நிலைமை எனக்கு இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னா என்னன்னே நீங்கள் எங்களை விட்டுட்டு அவங்கள பேசிட்டீங்க அம்மா. ஸோ இது வந்து ஒரு மீண்டும் பேரை வைக்கிறதுல ஒரு சிக்கல் கிருஷ்ணசாமி மூலமாக இருக்குங்கிறதும் உண்மை. திருமாவளவன் அவர் அரசியலுக்கு கேட்குறாரு. திருமாவளவன் இதை கேட்குறது அந்த மக்களுக்கு நம்ம பேரில் முழுமையாக இருந்து நமக்கு கிரெடிட் இருந்ததே அது போயிட்டேங்கிற அந்த உணர்வு கொண்ட மக்கள் வந்து திரும்ப ஆதி திராவிடர் கேட்கறது கரெக்டு தானே, ஏன் ஆதி திராவிடர் மாற்றினாங்கன்னு அந்த கான்ஸ்டியூன்சிக்கு வந்து திருமாவளவன் மத்தியில் ஒரு ஆதரவு வளைவு கூடும். நம்ம ஆள் தான் நம்ம கேட்குறாருங்க எண்ணம் வரும். அது மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் மாத்திரம் பிறகு திரும்ப ஆதி திராவிடர் கொடுக்கும்போது தேவேந்திர குல வேளாளர் மத்தியில் எதிர்ப்பு வரும். இது உண்மை. இதுக்கு இன்னொரு பொருள் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருந்ததியர்கள் கூட இதை பெருசாக அஜிடேட் பண்ண மாதிரி நான் பெருசாக ஒன்றும் எங்கேயும் ரெக்கார்ட்ஸ் பார்க்கல. இதுக்கு விசிக தரப்புல இருந்து என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னா, ஆதி திராவிடர்ன்றது ஒரு பிரிவு கிடையாது, அது ஆதி காலத்துல இருந்தே இருந்த ஒரு இனக்குழுக்களுடைய பெயரு, அதுதான் வந்து இந்த துறைக்கு வந்து வச்சிருக்காங்க, அது வந்து ஒரு கேஸ்டோடைய நேம்னு மட்டும் பிரிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க கருத்து. நாங்க வந்து ஓகே, பறையர் மறையர் சிவன் பறையர்னு இவங்களும் வேறிய விளிம்புகள் கொண்ட ஒரு சமூகம் தான். நான் யாரையும் இது பண்ண விரும்பலை. மோடியே வந்து சிவனின் சமூகம் பறையர்னு பேசுங்கன்னு தான் நான் மோடிக்கிட்டே நான் என்னோட இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். பட் இந்த கட்டத்துக்குள்ள இவங்க ரவிக்குமாரும் திருமாவளவனும் சொல்கிறத ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் செந்தில் மல்லரும் தென் மற்ற தேவேந்திர குல வேளாளர் சகோதரர்கள் தங்கராஜும் ஏற்றுக்கிடுவாங்களா? அது இருக்குது இல்லை. அதில் இன்னொரு பிரிவினர் தென் மாவட்டங்களில் தாழை இது இங்கே டெல்டாவுக்குள்ள முதுகுளத்தூர் பகுதிகளில் அடர்த்தியாக வாழக்கூடிய இன்னொரு பிரிவு சமூக சகோதரர்கள் இவர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், தென் தங்கராஜி, செந்தில் மல்லர் போன்ற சகோதரர்கள் அவங்க அதில் கொஸ்டின் பண்ணுவாங்கல்ல. ஸோ இது ஒரு எடுப்புலேயே அரசு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. நம்ம எடுத்த முடிவை மாற்றுறதுங்கிறது கஷ்டம்தான். பட் அவங்கவுங்க கோரிக்கை வைக்கிறது அவங்கவுங்க உரிமை. ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதிமுக தரப்புல என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சிவி சண்முகம் வந்து இன்னும் வந்து நெருக்கமாக ஆகல, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இன்னும் வந்து தனியாக தான் இருக்காரு அப்படின்னும் போது, விழுப்புரம் பகுதியில் சிவி சண்முகத்துக்கு ஆதரவாக இருந்த 11 நிர்வாகிகளை வந்து பதவி நீக்கம் செஞ்சிருக்காரு எடப்பாடி. ரொம்ப காட்டமாக செயல்படுறாரோ இப்போ அப்படின்னு தோணுது. அந்த இடம் வந்து நீரெடுத்து நீர்வதில்லை, ஒருதாய் மக்கள், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், அண்ணன் தம்பி குடும்பம், மறப்போம் மன்னிப்போம் போன்ற அண்ணா வழியில் அவங்க செயல்படலாம். ஆனால் அதில் வந்து ஒரு அதிகார அரசியல் போட்டி உருவாயிற்று. இவர் பசுபதினு ஒரு தரப்பு போட்டிருக்கிறாரு, 2 தரப்புக்குமே வந்து மோதல் போக்காயிட்டு இப்போ இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா பசுபதியை இவர் ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இவர் போட்ட பசுபதி, கமலக்கண்ணன் அங்கங்கே போட்டிருக்காங்கல்ல, அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணி வைப்ரண்டாக வச்சாதான் இவருக்கு லீடர்ஷிப்புக்கு இதாகும். ஸோ சிவி சண்முக ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா இவர் புதிதாக நியமித்த அந்த மாவட்ட செயலாளர்களை லோக்கலில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, அப்போ சிவி சண்முகமும் வந்து இப்போ கட்சியிலேருந்து தாவேக்காக்கு இணைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தாவேக்காவுக்கு இணையறதுல வந்து மற்றவங்களுக்கு இனிமேல் சிக்கல் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். என்னோட கணிப்பு திமுக இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். திமுக புறக்கணிக்க போகுதா? பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். எல்லா தொகுதிகளிலும் போட்டியிடுவாங்க. ஏன்னா அந்த தொகுதிகள்லாம் நீங்கள் பாருங்கள், தாவேக்கா மறந்துடுங்க, திமுக 2வது பெரிய கட்சி, சந்தேகமே இல்லை. அதிக எம்எல்ஏக்கள், அதிக செல்வாக்கு. சென்னையில் தாவேக்கா அபரித வெற்றி, 2வது திராவிட முன்னேற்ற கழகம், 3வது அதிமுக டெபாசிட் இழந்துட்டு. நகர்ப்புறங்களில் திருச்சிலையும் அப்படித்தான். திருச்சி சென்னை நிலைமையா, கரூர், பெருந்துறை, தாராபுரம், தென் மதுராந்தகத்தில் இருந்தது. அப்போ அதிமுகவுக்கு செல்வாக்கு இருந்தது. நீங்க வந்து 4 தொகுதியில வெற்றி பெற்று கலைஞர் தான் நம்பர் 1 லீடர், மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட முத்தமிழர் கலைஞர் தான் தமிழ்நாட்டில் செல்வாக்கான லீடர்னு கலைஞர் நிரூபிச்சாரு. அண்ணா நகர், மயிலாடுதுறை 2ல் வெற்றி பெற்றார். தஞ்சாவூரில் காங்கிரஸ் வெற்றி பெற்று எம்ஜிஆர் புள்ளிபுரத்தில் வெற்றி பெற்றார். 2-1-1 கலைஞர் தான் எம்ஜிஆரோட பெரிய லீடர்னு நிரூபிச்சாரு. எப்படி நிரூபிச்சாரு? அண்ணா நகர் அன்னைக்கு அவர் 77 50 விழுக்காடு ஓட்டு எடுத்த இடம், மயிலாடுதுறை 40 விழுக்காடு ஓட்டு எடுத்த இடம்.
இப்போ இந்த 6 தொகுதியிலும் திமுகவுக்கு ஓட்டு என்ன? இந்த 6 தொகுதியிலும் திமுக அதிகாரத்தோட இருந்தானே அந்த ஓட்டை எடுத்தது. தோத்து போச்சு 6 தொகுதியிலையும். இந்த 6 தொகுதியிலையும் ஓட்டு எடுக்கும்போது காங்கிரஸ் இருந்தாங்களா இல்லையா? காங்கிரஸ் தான் அம்பாசந்தர்ல நின்றுச்சு. விசிகா இருந்தாங்களா? சிபிஎம் இருந்தாங்களா? சிபிஐ இருந்தாங்களா? மதிமுக இருந்தாங்களா? முஸ்லீம் லீக் இருந்தாங்களா? இப்போ இந்த 6 பேரும் யாருக்கிட்ட இருக்காங்க? தாவேக்காட்ட இருக்காங்க. தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ். இந்த 6 தொகுதியிலும் தோக்கும்போது திமுக அதிகாரம் இருந்ததா? இருந்தது. இப்போ அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? தாவேக்காட்ட இருக்கு. தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ். இந்த 6 தொகுதியிலும் ஜெயித்தவங்க தாவேக்காவுக்கு போயிருக்காங்க. ஆனா இன்னொரு பார்வையும் இருக்கு. ரெட்டையில ஜெயித்துக்கிட்டு எப்படி துரோகம் பண்ணலான்னு ஒரு இஷ்யூ இருக்குது. அப்ப இந்த இடத்துக்குள்ள திமுக எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? பெருந்துறை எடுத்துடுங்க. பெருந்துறையில 77 திமுகவுக்கு நிலைமை என்ன? 89 திமுகவுக்கு நிலைமை என்ன? அம்பாசமுத்திரம் எடுத்துடுங்க. 77 திமுகவுக்கு நிலைமை என்ன? 89 திமுகவுக்கு நிலைமை என்ன? விராலிமலையில இப்ப திமுக கிட்ட கூட்டணி நிலைமை என்ன? ஸ்டாலின் பார்க்க மாட்டாரா? ஸ்டாலின் அதை புரிய மாட்டாரா? ஸ்டாலின் என்ன நீங்க ஒரு இடத்தேர்தல வாங்கன்னு சேலஞ்சு பண்ணதும் உடனே போய் நிற்கவா போயிறாரு. நான் கூட தான் சொன்னேன் விஜய விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நின்னுங்க, விக்கிரவாண்டு கிழக்கு வீரோடு நிற்கணும்னு சொல்லும்போது என்ன அவர் நிற்கவா செய்தாரு? நிற்கவா செய்தார். இப்போ நீங்க மட்டும் அண்ணாமலை மட்டும் 31க்கு போகணும்னு சொல்றீங்க, அவரு மட்டும் இங்க நிற்கணும்னு கேட்டீங்களான்னு என்னையே இப்போ கேள்வி கேட்குறாங்க வாதங்கள்ல. நீங்களே கூட கேட்கலாம். அப்போ இங்க அண்ணா புறக்கணிச்சிருக்கிறாரு இடைத்தேர்தலை, எம்ஜிஆர் புறக்கணிச்சிருக்கிறாரு, ஜெயலலிதா அம்மையார் புறக்கணிச்சிருக்கிறாங்க, கலைஞர் புறக்கணிச்சிருக்கிறாரு, ஸ்டாலின் தான் புறக்கணிக்கல இதுவரை. அந்த லிஸ்ட்ல அவரும் வருவார். அப்போ அவரும் வந்துருவாரு. எடப்பாடி புறக்கணிச்சிருக்கிறாரு. முதலமைச்சரா இருந்த எல்லாருமே புறக்கணிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சரா இருந்து எதிர்கட்சி ஆகும்போது ஸ்டாலின் புறக்கணிச்ச ஏமாட்டார். ஸ்டாலின் புறக்கணிச்சிட்டாருன்னா இந்த தொகுதிகளுக்கு நிலைமை என்ன ஆகும்? பெரிய சிக்கல் இருக்குல்ல ரிசைன் பண்ணவங்களுக்கு. இப்போ இது நான் தான் இதை இன்புட்ஸ் எல்லாம் எடுத்து திமுக கிட்ட ஆர்கியூ பண்றேன்னு இல்லை, உண்மையை சொல்றேன், யதார்த்தம் சொல்றேன். முடிவு ஸ்டாலின் தான் எடுக்கணும். பட் புறக்கணிப்பாருங்கிறது என்னோட கணிப்பு. ஓகே. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் போட்டியிட போறதா ஒரு தகவல் வருது. அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீமான் போட்டிடுறாரு. அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எல்லா தொகுதியிலும் போட்டி விடுறோம், அம்பாசமுத்திரம் போட்டி விடுவோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. விபி சிங் மாதிரி தன்னை முன்னிறுத்தி சீமான் சட்டசபைக்கு செல்லணுங்கிற ஒரு கருத்தை திமுக ஓட்டர்ஸ் கிட்ட முன்னிறுத்தி அவர் பொதுமக்கள்கிட்ட முன்னிறுத்தி விஜய் வர்சஸ் சீமான்னு களத்தை செட் பண்ணி தான் அதில் வெற்றி பெற முடியும்னு அவர் களத்தில் இறங்குறாரு. அம்பாசமுத்திரத்தில் அவருக்காக உலக அளவே தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், இந்திய தமிழர்கள், கடல் கடந்த தமிழர்கள், மாநிலம் கடந்த தமிழர்கள் எல்லாரும் பெரிய அளவில் அவருக்காக ஒர்க் பண்ண போறாங்க. அப்போ அதனாலதான் நெருக்கம் காட்டுறாரா ஸ்டாலின் கிட்ட சீமான் அவர்கள் எடுத்துக்கிறதா? அந்த நெருக்கம் காட்டுறது அதற்காக நீங்க இன்டர்பிரட் பண்றது உங்க உரிமை. ஆனா அவர் யாருக்கிட்டையும் ஆதரவு கேட்கல. எல்லா தொகுதியிலும் நிற்போம், அம்பாசமுத்திரம் நான் நிற்பேன்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். ஆதரவு யாராவது கொடுத்தா யார் வேண்டான்னு சொல்ல போறா? அவர் யார்கிட்டையும் போய் ஆதரவு கேட்கல. தன்னால அலகாபாத்தில் விபி சிங் மாதிரி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. பிஜேபி கிட்ட ஆதரவு கேட்கல விபி சிங். ஆனால் பிஜேபி ராகுல் காந்தி போபல்ஸ் திருடர் ராஜீவ் காந்தியை தோற்கடிக்கிறதுக்கு விபி சிங்க்கு ஆதரவு கொடுத்து மறைமுகமா. அதே மாதிரி திமுக விபி சிங்க்கு பாஜக ஆதரவு கொடுத்த மாதிரி திமுகவோ அதிமுகவோ ஆதரவு கொடுக்கும்னா அது வேண்டான்னு சொல்ல போறதில்ல. ஏன்னா ஆதரவு தாங்கன்னு போய் கேட்க போறதும் இல்லை சீமா. ஓகே. நிறைவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்திருக்கிற இந்த சூழ்நிலையில ஆட்சி இன்னும் சிறக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை உங்க கையில எடுக்கணும், அப்பதான் இன்னும் சிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா என்ன? ஆட்சி சிறக்கணும்னு தான் ஒரு மக்கள் ஒரு நாட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக எனக்கு மோடி வெற்றி பெறணுங்கிற அந்த இதுக்கு என்னோட வீகங்கள் வேற. ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஊழல் ரொம்ப குறைவு, பல இதுகளில் ஊழல் இல்லைங்கிற கருத்துக்களை நம்ம காதுபடவே சொல்றாங்க. பட் இன்னும் ஆங்காங்கே ஒரு சில இருக்குது. இதுல விஜய் இதுல யார் உண்மையான குற்றவாளியோ அவங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாங்களோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தா அது இன்னும் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடிய அந்த பழனி மாதிரிப்பட்ட தப்பு செய்யக்கூடிய எண்ணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காது. இப்போ நீங்கள் நீக்கப்பட்ட ஊழல் தவறு செய்யக்கூடிய கட்சிக்காரங்கள்லாம் நீக்கப்படுறாங்க. அந்த மாதிரி திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கலை. அப்போ விஜய் நான் மக்களால் ஜெயித்தேன், மக்களுக்காக நான் நிற்கிறார். அது பாராட்டுக்குரியது. திமுக ஆட்சி காலத்தில் திமுக நிர்வாகியோ அதிமுக ஆட்சியில் அதிமுக நிர்வாகியோ கைது செய்யப்பட்டதாட்டோ கட்சியை விட்டு நீக்கப்பட்டதோ உள்ளதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. இது ஒரு வந்தாலே உடனே நீக்கிறாங்க. அது மற்றவங்க அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இதுதான். ஆனால் அப்படி செய்யக்கூடியவங்க எவ்வளோ பலமானவங்களாக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்.
அவங்க எம்எல்ஏக்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்குங்கிறது தான் நம்மளோட பார்வை. முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு இன்னும் முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது எல்லா மட்டத்திலையும் முறைப்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. ஏன்னா இப்போ கரூரில் பேசின பேச்சு வந்து ரொம்ப அநாகரிகமாக இருந்துச்சு. டேஷ்ன்லாம் ஒரு முதல்வர் பேசலாமான்ற ஒரு கேள்வி இருக்குது, அதனால் கேட்குறேன். இந்த கேள்வி அது மக்கள் முடிவு பண்ணிட்டு, நான் சொல்கிறது அரசின் நடவடிக்கைகளுக்கு சொல்கிறேன். கட்சிக்காரங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க, தவறு செய்தவங்க நடவடிக்கை எடுக்கீங்க, வரவேற்கத்தக்கது. அது சக்தி வாய்ந்தவர்களானாலும் அவங்க மேலே எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சார். நிறைய கேள்விகளுக்கு நிதானமாக பதிலளிச்சிங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள் ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.